மாற்றுற வேலை மட்டும் இருக்காது. அதில் என்னெல்லாம் உள்ள இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா, ஃபோனை வேலை சார்ஜ் ஏற்றுறது, அதான் மெயினான வேலை. ரெண்டாவது, கரெக்டாக சார்ஜ் இது 100% ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கட் ஆஃப் பண்ணணும். நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாதுலாம், ஏறுதான்ட்டு பார்க்க முடியாது. அப்போ 100% ஏறும்போது கட் ஆஃப் பண்ணணும். ஓகே. மூணாவது, அதில் இப்போ எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு லைஃப் டைமில், அதான் மானிட்டர் பண்ணணும். தெரியணுங்களா? 80ல் இருக்கா, 70ல் இருக்கா, 60ல் இருக்கா, அது நம்மளுக்கு தெரியாது. அப்போ எவ்வளோ தூரம் ஏறி இருக்குங்கிறத அதை வேற என்ன பண்ணணும்? மானிட்டர் பண்ணணும். சரியா? நாலாவது, இப்போ பேட்டரி நம்ம சார்ஜ் பண்றோம். ஐசிக்கு வந்து என்னன்னா, இந்த நம்ம எந்த பேட்டரி போட்டாலும் அதை சார்ஜ் பண்ணாது. அதுக்குள்ள பேட்டரி, அந்த மாடலுக்குள்ள பேட்டரி போட்டால் தான் சார்ஜ் பண்ணும். உதாரணத்துக்கு ஓப்போ A83 வச்சுக்கோங்களேன். ஓப்போ A83க்கு கம்ஃபர்டபுளான மாடலை பேட்டரியை போட்டால் தான் வந்து என்ன ஆகும்? அது சார்ஜ் பண்ணும். வேற பேட்டரி போட்டால் சார்ஜ் எரர்னு வந்துடும். கரெக்டு தானே? அப்போ இந்த கம்பேட்டபிலிட்டி செக்கிங், ஓகேயா? அடுத்து, இப்போ ஃபோன் வந்து சார்ஜ் ஏறும்போது ஹீட் ஆகும். நார்மலாக ஒரு கேம் விளாடும்போது ஹீட் ஆகுது, வீடியோ பார்க்கும்போது ஹீட் ஆகுது இல்லையா? அதை விட சார்ஜ் ஏற்றும் போது என்ன ஆகும்? ஹீட் ஆகும். ஏன்னா வெளியிலேருந்து ஒரு சோர்ஸாக சப்ளை நம்ம என்ன பண்ணுறோம்? உள்ள கொடுக்கும். வெளியிலேருந்து ஒரு அடாப்டர் மூலமாக உள்ள ஒரு ஃபோனுக்குள்ள ஒரு வோல்டேஜ் நம்ம என்ன பண்ணுறோம்? உள்ளே கொடுக்கும் போதே ஃபோன் வந்து என்னென்னா ஹீட் ஆகும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்க பவர் சோப்பில் அது வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ அந்த பேட்டரியோட டெம்பரேச்சரு எல்லாமே மதர் போர்டில் அஃபெக்ட் ஆகும். சரியா? அப்போ அந்த டெம்பரேச்சரை வந்து நம்ம என்ன பண்ணணும்? எவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்குங்கிறத அதையும் நம்ம என்ன பண்ணணும்? மானிட்டர் பண்ணணும். பெர்சன்டேஜ் எப்படி நம்ம மானிட்டர் பண்ணுறோமோ அந்த டெம்பரேச்சரை என்ன பண்ணணும்? மானிட்டர் பண்ணி அது மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறது. சரியா? ஒரு சில ஃபோனில் வந்து டெம்பரேச்சர் டூ லோ, டெம்பரேச்சர் டூ ஹை அப்படிங்கிற மாதிரி எரர்லாம் வரும். புரியுதா? அது என்னன்னா, அது டெம்பரேச்சர் அந்த சர்க்யூட் மூலமாக அதை வந்து என்ன பண்ணுது? சென்ஸ் பண்ணி அந்த எரர் மெசேஜ் நமக்கு கொடுக்குது. அதே மாதிரி இந்த அதுக்கு முன்னாடி போட்டு இந்த கம்பேட்டபிலிட்டி செக்கிங் கொடுத்தோம் இல்லையா? அது என்னன்னா, அது அதே போல தான் எரர் கொடுக்கும். பேட்டரி எரர் அந்த மாதிரி வரும். இது வந்து டெம்பரேச்சர் டூ லோ, டெம்பரேச்சர் டூ ஹை அப்படிங்கிற மாதிரி வரும். இது வந்து எப்படின்னா பேட்டரி எரர்னு வரும். பேட்டரி எரர், கான்டாக்ட் எரர் அந்த மாதிரி வரும். சரியா? ஸோ அப்போ சார்ஜிங் சர்க்யூட்டை பொறுத்தளவு இவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்கு. ஜஸ்ட்டு சார்ஜ் கொடுத்து ஏற்றுறது மட்டும் கிடையாது, இவ்வளோ விஷயங்கள் அடங்கினாதான் வந்து என்னது சார்ஜிங் சர்க்யூட். ஓகே. ஸோ அதை ஒன்றுனா பார்ப்போம். எது இப்போ இதுக்கு என்ன லைன் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதுக்கு என்ன லைன் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதுக்கு என்னதுங்கிறத அந்த செக்ஷனை கம்ப்ளீட்டாக படிக்கும்போது தெரிஞ்சிடும். சரியா? ஓகே. நார்மலாக ஒரு V8, அதாவது மைக்ரோ USB கனெக்டரில் உள்ள 5 பாயிண்ட் இருக்கும். கனெக்டர்லாம் மாற்றி படிக்கும்போது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அப்படி தானே? மொத்தம் எத்தனை பாயிண்ட் இருந்தது? 5 பாயிண்ட் இருந்தது. அப்படி தானே? ஸோ அந்த லைன் ஒரு லைனும் ஒரு சர்க்யூட். அது என்னென்ன லைன் அப்படிங்கிறத முதல்ல சிசிலேருந்து நம்ம ஆரம்பித்து எங்கே கொண்டு போகணும்? CPU வரைக்கும் கொண்டு போகணும். புரியுதா?
ஓகே, என்னென்ன லைன்லாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வி பஸ் லைன். வி பஸ் லைனுங்கிறது என்னது? அதில் தான் நம்ம என்னது 5 வோல்ட் உள்ள இன்புட் ஆகக்கூடிய லைன், இன்புட்டு வோல்டேஜ் லைன். சரியா? அதுக்கு அடுத்து டிஎம். டிஎம்னா டேட்டா மைனஸ், அப்புறம் டிபினா டேட்டா ப்ளஸ். ஓகே, இந்த டிஎம் டிபிங்கிறது என்னன்னா நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்? டேட்டா டிரான்ஸ்ஃபருக்கு யூஸ் ஆகும். ஃபோனில் நம்ம டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு யூஸ் ஆகிறது எது? இந்த டிஎம்டிபி லைன். ஓகே, ஸோ இந்த டிஎம்டிபி லைனு டேட்டா டிரான்ஸ்ஃபருக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை, இது சார்ஜிங்க்கும் சப்போர்ட் பண்ணும். அது எந்த விதத்தில் சப்போர்ட் பண்ணுங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். ஆனால் இந்த லைன் இப்போ டேட்டா மைனஸ் டேட்டா ப்ளஸ் லைனில் இது எதுலேயும் ஏதாவது ஒரு லைனில் பிரச்சனை இருந்தால் கூட உங்களுக்கு சார்ஜிங்கு ப்ராப்பராக ஏறாது, ஃபேக் சார்ஜிங் போயிடும். ஃபேக் சார்ஜிங் ஆயிரும். என்னது? ஃபேக் சார்ஜிங் மீன்ஸ் என்னன்னா, இப்போ நம்ம 6 போர்ட் சார்ஜரில் பார்த்தா 0.6 ஆம்ஸ் தான் எடுக்கும். 0.6 ஆம்ஸ் எடுத்துச்சு அப்படின்னா சார்ஜ் ஏறாது, ஏறுற மாதிரி காட்டும், ஆனால் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகாது. புரியுதா? இப்போ டிஎம்டிபி வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு யூஸ் ஆகும், சார்ஜிங்க்கு யூஸ் ஆகும். சரியா? அடுத்து ஐடி லைனு. இந்த ஐடி லைன்னா என்னது அப்படின்னா, இது வந்து கிரவுண்டு, 5th லைன் வந்து கிரவுண்டு. சரியா? ஸோ இது வந்து இந்த 5 வோல்ட், இந்த அதாவது இந்த ப்ளஸ் லைனும் மைனஸ் லைனும் கனெக்டரை பொறுத்து மாறும். ஒரு டைப்பான கனெக்டரில் அந்த சைடு ப்ளஸ் இருக்கும், இந்த சைடு மைனஸாக இருக்கும். இல்லை ஒரு சில கனெக்டரில் இந்த சைடு ப்ளஸ் இருக்கும், அந்த சைடு மைனஸாக இருக்கும். சரியா? இப்போ அதுக்கு தகுந்தாப்புல நமக்கு என்னது, இந்த லைன்ஸ்லாம் அந்த ஆர்டரில் தான் வரும். ஓகே, ப்ளஸ் லைன் பக்கத்தில் டிஎம் இருக்கும், அந்த ஆர்டரில் வரும். சரியா? இது 5 வோல்ட், இது வி பஸ் லைன் தான் அப்படின்னா இது வி பஸ், டிஎம், டிபி, ஐடி, கிரவுண்டு அந்த ஆர்டரில் இருக்கும். ஓகே ஓகே, இப்போ இது கிரவுண்ட் லைன் நமக்கு தெரியும். எங்கே சப்ளை வந்தாலும் கிரவுண்டு கண்டிப்பாக வந்து ஆகணும், இல்லைன்னா அந்த சர்க்யூட் ஒர்க் ஆகாது. ஓகே, இப்போ இந்த ஐடி லைனை பற்றி பார்ப்போம். இந்த ஐடி லைனுங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஃபோனை பொறுத்தளவு நம்மளுக்கு ஓடிஜி கனெக்ட் பண்ணுறோம், அப்படி தானே? ஓடிஜி கேபிள் வழியாக பென் ட்ரைவ் கனெக்ட் பண்ணுறோம். சின்ன ஃபேனு ஓடிஜி கேபிள் வழியாக ஃபேனில் ஒர்க் ஆகுது, எல்இடி லைட் ஒர்க் ஆகுது. இதெல்லாம் வந்து எதை வச்சு ஒர்க் ஆகுதுன்னா இந்த ஐடி லைனை வச்சு தான் ஒர்க் ஆகுது. இந்த ஐடி லைனோட கனெக்ஷன்ஸ் வந்து எதில் இருக்கும்? ஒரு சில செட்டில் குவால்காம் செட்லலாம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஏசியில் கனெக்ட் ஆகிருக்கும். அப்புறம் மீடியாடெக் மற்ற ப்ராசர்லாம் பார்த்தீங்கன்னா இதை உங்களுக்கு சிபியோட கனெக்ட் ஆகிருக்கும். சரியா? இதில் வோல்டேஜ் வருமானா இதில் வோல்டேஜ் வரும். சிபியை பொறுத்து உங்களுக்கு 1.82 வோல்ட் அந்த சம்திங் இதில் வோல்டேஜ் வரும். செல்லை ஆன் பண்ணாலே வோல்டேஜ் வந்துடும், ஐடியில் வரும். சரியா? ஆன் பண்ணோடனே அதில் வோல்டேஜ் வந்துடும். ஓகே ஓகே, இந்த லைன் எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம சார்ஜர் இன்சர்ட் பண்ணுறோம், அதே போர்ட் வழியாக தான் சார்ஜர் இன்சர்ட் பண்ணுறோம், அந்த போர்ட் வழியாக தான் ஓடிஜி இன்சர்ட் பண்ணுறோம். இப்போ ஃபோனுக்கு சார்ஜர் இன்சர்ட் பண்ணியிருக்கானா ஓடிஜி இன்சர்ட் பண்ணியிருக்கானான்னு தெரியணுமே. தெரியணுமா தெரிய வேண்டாமா? சார்ஜர் இன்சர்ட் பண்ணோம்னா 5 வோல்ட் உள்ளே போகும், ஓடிஜி கனெக்ட் பண்ணால் அதே 5 வோல்ட் வெளியில் வரணும். எதுக்கு? அந்த நம்ம எக்ஸ்டர்னலாக எதுக்கு கனெக்ட், அந்த அக்சசரிஸ் கனெக்ட் பண்ணுறோமோ அதுக்கு சப்ளை வேணும்ல. இப்போ லைட் எரியுது, ஃபேன்லாம் ஓடுதுன்னா எப்படி வருது? அந்த 5 வோல்ட் உள்ளேருந்து வெளியில் வருது இல்லை உங்களுக்கு? வருதா வரலையா? அப்போ ஃபோனுக்கு எப்படி தெரியும் இது எது கனெக்ட் பண்ணியிருக்காங்கிறது? வாய்ப்பு இல்லை. ஃபோனுக்கு எப்படி தெரியும்? அதான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுது? அதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இந்த இது பாயிண்ட். ஓகே, அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுது? ஓகே, சிபியூ கனெக்ட் ஆயிருக்கு, இல்லை சார்ஜிங் ஏசியில் கனெக்ட் ஆயிருக்கு. அது எப்படி அந்த ஸ்விட்சிங் ஆகுதுன்னு கேட்குறேன். ஓடிஜி கனெக்ட் ஆகிட்டுங்கிறது அது ஃபோனுக்கு எப்படி தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஃபோன் 5 வோல்ட் வெளியில் தள்ளுது? தெரியல. ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன், இதில் சப்ளை வந்துகிட்டு இருக்கு, அப்படி தானே? 1.8 வோல்ட் இதில் வந்துகிட்டு இருக்கு. இந்த ஓடிஜி கேபிள், ஓடிஜி கனெக்டர்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம பார்க்கறதுக்கு நார்மலாக சிசி கனெக்டர் மாதிரியே தான், கேபிள் மாதிரி தானே இருக்குது. அதில் என்னன்னா இந்த 2 பாயிண்ட்டு உள்ளோட ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த ஓடிஜி கனெக்டரில். இந்த 2 லைனும் ஓடிஜி கனெக்டர் எடுத்து நீங்கள் மல்டிமீட்டர் வச்சு இந்த ஐடி தெர்மலில் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா, ஐடியும் கிரவுண்டையும் செக் பண்ணிங்கன்னா உள்ள ஷார்ட்டில் இருக்கும் ஓடிஜி கனெக்டரில். அப்போது ஷார்ட்டில் இருக்க ஓடிஜி கனெக்டரை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணும்போது என்னென்னா இந்த வோல்டேஜ் என்ன ஆகுது?
0 வோல்ட்டாக மாறிடும். இப்போ எங்கள் லாஜிக் என்ன ஆகுது, ஹை டு லோ மாறிடுது. நார்மலாக ஹையில் இருக்குது, அப்புறம் லோ ஆயிடுது. லோ ஆன உடனே சிபி என்ன பண்ணுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது ஓடிஜி கனெக்டரை மாட்டிட்டான்ட்டு. அப்புறம் 5 வோல்ட்டை வெளியில் தள்ளுறதுக்கு யார்கிட்ட சொல்லுது, சார்ஜிங் ஏசிகிட்ட சொல்லுது. சார்ஜிங் ஏசிக்கு தான் இது கனெக்ட் ஆகிருக்கும். இந்த வி பஸ் சார்ஜிங் வோல்ட் அதில் தான் கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ அது சார்ஜிங் ஏசி தான் இதுக்கு வோல்டேஜ் கொடுக்கணும். வேற யாரும் இது வேற எங்கேயும் கனெக்ட் ஆகலை, சார்ஜிங் ஏசியில் தான் அது கனெக்ட் ஆகுது. அப்போ இந்த லைன் வழியாக தான் வந்தும் ஆகணும் வோல்டேஜ். வேற எதுவும் ட்ராக் இல்லைலாம். ஒரு ஒன் வே இருக்குது, இந்த ஒன் வேலையே போயிட்டா ரிட்டர்ன் எப்படி பார்த்தா அந்த வழியாக தான் நம்ம வந்தாகணும். வேற வெளியில் சுற்றி வர ரோடு இல்லை, இப்போ அந்த வழியாக தான் வந்தாகணும். அதே மாதிரி இந்த வி பஸ் கனெக்ட் ஆகிருக்க வழியாக தான் அது ரிட்டர்ன் அந்த சப்ளை வந்தாகணும். கரெக்டா இல்லையா? அப்போ அந்த வழியாக வந்துடும் இதில் வோல்டேஜை கனெக்ட் பண்ண ஒன்று. அப்போ என்னது இது லாஜிக் இங்கே வந்து என்ன ஆகுது, ஹைலேருந்து லோ மாறுது. இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியுதா? ஐடி லைன்